ஏ வெண்ணமாவளே, அதான் மாசம் மாசம் வர மகளிர் உரிமை தொகையை நீ வச்சுக்கறல, இந்த பொங்கல் காசையாவது எனக்கு குடுடி. ஒழுங்கா ஓடிடு, அடி வாங்கிராத. ஏய் இங்க பாருடி, எவ்வளவு பொறுப்பா ரேஷன் கடைக்கு போறா. அடி போங்கடி, நானே பொங்கலுக்கு 3000 ரூபாய் ஆட்டைய போட போயிட்டு இருக்கேன், இவளுங்க வேற. அண்ணே 4 இட்லி பார்சல் கட்டுங்க. சரி குட்டி. நான் சாஃப்ட் இட்லி கேட்டா நீ கல்ல கொடுத்த, நான் என் பல்ல உடைச்சுக்கிட்டேன் இட்லியை கடிச்சு. கல்யாணம் பண்ணுங்க சார், லைஃப் நல்லா இருக்கும். யார் லைஃப்? பந்தல்காரர், மைக் செட்காரர், சமயக்காரர். உங்க ஃப்ரெண்டுக்கு என்னங்க சொல்றீங்க? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு கால் பண்ணாத, ஃபோன் எடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கே 1008 பிரச்சனை இருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நானும் 3000 பொங்கல் பரிசு வாங்கியிருப்பேன். ஐடியா இல்லாத அப்பா அம்மா. உங்க ஃப்ரெண்ட் எப்படிங்க? என்கிட்ட காசு இருந்தால் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லுவான். ஆனால் ஃப்ரீயாக வந்த கேலண்டரை கேட்டாலே தரமாட்டான். பொங்கலுக்கு என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? பொங்கல் லீவுக்கு ஊருக்கு போயிட்டு ரிட்டர்ன் வேலைக்கு வர மாட்டேன். விஷயம் டாப் சீக்ரெட். தை பிறந்தா வழி பிறக்கும் தம்பி. இதோட எனக்கு 30வது தைடா வெண்ண. பிக் பாஸ் வரலாற்றுல முதல் முறையாக டபுள் எவிக்ஷன் பாத்தீங்களா? இப்போதான்டா மனசு குளு குளுன்னு இருக்கு. உங்க கம்பேக் என்னங்க ஆச்சு? எனக்கு என்னமோ தமிழ் நியூ இயர் அப்போ கம்பேக் கொடுக்கலாமோன்னு தோணுது. எல்லாத்துக்கும் என்னங்க சொல்றீங்க? எந்த அளவுக்கு உன்னை தாழ்த்துகிறார்களோ அதை விட வேகமாக முன்னேறு. நீ அமைதியா இரு, உன் வெற்றி பேசட்டும். ப்ரோ 2026லேருந்து எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு திருந்திடலான்னு இருக்கேன் ப்ரோ. திருந்துறவன் நியூ இயர்க்காக காத்துட்டு இருக்க மாட்டான்டா மயிராண்டியா. 2026ல என்னங்க மைண்ட் செட்? என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம். இந்த வருஷத்துல இருந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன். இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன், இது சத்தியம். ஏ மாமா, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை பாத்தியா? சத்தியம் பண்ணி 1 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள என் பொண்டாட்டி பொய் சொல்ற. அம்மா, நீ கஷ்டப்பட்டதுக்காக இனிமே நான் உன்னை நல்லா பார்த்துக்குவேன். உங்க அம்மாவை எவ்வளவுங்க பிடிக்கும்? என் அளவில்லா அன்பிற்கு அவள் ஒருத்தியே இளவரசி. இதுதான் என்னோட ட்ரீம் ஹவுஸ். விவசாயத்தை பத்தி சொல்லுங்க. கரும்பு நட்டேன் விற்கவில்லை, கம்பு நட்டேன் விற்கவில்லை, நெல் நட்டேன் விற்கவில்லை, கடைசியில் கல் நட்டேன், விட்டது. நான் உங்களை லவ் பண்றேன். பொங்கலுக்கு சரவணா ஸ்டோர்ஸ்ல ட்ரெஸ் வாங்குற நான் எங்க? ரேஷன் கடையில பொங்கல் பரிசு வாங்குற நீ எங்க? வருஷம் மாறினா வாழ்க்கை மாறும்னு நினச்சிட்டு இருக்கியா இல்லையோ? உழைச்சா மட்டும்தான் மாறும் இல்லையோ?